Hello beauties, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Diwali makeup look. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்போஸ் நீங்க என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து BeautySparkles 2. நான் வந்து about செக்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். சோ நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் saree பத்தி சொல்லிடுறேங்க. saree வந்து இது பாத்தீங்கன்னா pink fancy saree தான். கீழ பாத்தீங்கன்னா golden borders வெச்சு அழகா black stripesல இருக்கும். இது வந்து ஒரு fancy look தரும். ப்ளஸ் நீங்க கட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஒரு லைட் கலர் saree இது. and லைட் வெயிட் சாரியும் கூட. ரொம்ப லைட்டா இருக்கும். உங்களுக்கு கட்டினதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸ் வந்து இது கீழே பார்டருக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்கு மேட்சான பியர்ஸில் செயின், அதுக்கு மேட்சான ஹியரிங்ஸ், இந்த வந்து கோல்டன் கோட்டிங்ஸ் இருக்குது சைடில். இது பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்கு இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கட்டிட்டு இதை போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபோட்டோலாம் இப்போ ஏதாச்சும் எடுக்கணுன்னா இந்த பியர்ஸ் மாடல் வச்ச செயின் கம்பல் வியர் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபேன்சி சாரிக்கு சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த செட்டை வந்து நான் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த ஹியரிங் செட்டை வந்து உங்களுக்கு வந்து நல்லா வியூ ஆகட்டும் அப்படின்றதுக்காக நான் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாண்ட்ஸ் பிபி க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த தீபாவளி மேக்கப் வந்து நார்மல் எலிகண்ட் லுக் வந்து கொடுக்கணுன்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் க்ரீம் போட்டே நம்ம வந்து இந்த மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பாண்ட்ஸ் பிபி க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன் டாட்டர்ஸில். ரொம்ப மேக்கப் வந்து லைட்டாக இருக்கணும், சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைட்டாக காட்டணும் ஃபேஸ் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மேக்கப் ஃபுல்லாகவே க்ரீம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் க்ளோலாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கையிலேயே அப்ளை பண்ணிடுறேன். பிளெண்டர் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் லூஸ் பவுடர் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்கிட்ட இருக்கிற நார்மல் லூஸ் பவுடர் தாங்க. இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு லூஸ் பவுடர், சாண்டல் க்ளோன்ட்டு இருக்கும். ஸோ அந்த லூஸ் பவுடர் எனக்கு பிடிக்கும். ஃப்ராக்ரன்ஸ் வைஸும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம மேக்கப் போட்டதே தெரியாது, லைட்டாக காட்டுறோன்றதுக்காக நான் அந்த லூஸ் பவுடர் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த லூஸ் பவுடர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பஃப் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ரொம்ப லைட் வெயிட் மேக்கப்பாக தான் இருக்க போது. நம்ம வந்து மேக்கப் வந்து ஹெவியாகவே தெரியாது. ஏன்னா சாரீ பிங்க் கலருன்றதுனால நம்ம வந்து லைட் மேக்கப் கொடுத்தா தான் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த லைட் வெயிட் மேக்கப்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லுக் க்ரியேட் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேங்க இந்த லூஸ் பவுடரை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நீங்கள் வந்து சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அண்ட் நீங்கள் ஐப்ரோஸ் வந்து வச்ச மாதிரி ஆர்டிஃபிஷியலில் வச்ச மாதிரி தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வைக்கக்கூடாது, சென்டரில் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு வரணும். அண்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் கொடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் ஆன மாதிரியே தெரியும். இப்போ ஐப்ரோஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஐப்ரோஸ் இல்லாதவங்க வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து பண்ணணும், ரொம்ப லைட்டாக தான் கொடுக்கணும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடும். இப்போ நான் சென்டரில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் ஃப்ரண்ட்டுக்கு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு.
சீக்ஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து மேட் பீச் ஷேடு தான் எடுத்துருக்கேன். இந்த பீச் ஷேடு வந்து என் சாரீக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக இருக்குது. இது வந்து லைட்டாக நம்ம சீக்ஸில் க்ளோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பீச் ஷேட் எடுத்து கொஞ்சம் 2 சைடும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் தேவை, எனக்கு ஏற்ற மாதிரி தேவை அப்படின்றதுக்காக நான் கையில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உங்கள் சீக்ஸில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சீக்ஸில் வந்து நம்ம எதுக்கு இந்த மாதிரி க்ளோ கொடுக்குறோன்னா, நம்மளுக்கு வந்து இப்போது நார்மல் மேக்கப்லாம் வந்து கான்டரிங் கொடுப்போம், நம்ம ஃபவுண்டேஷனில் கன்சீலர் வச்சு கான்டரிங் கொடுப்போம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோ கொடுத்துக்கலாம். இப்போ கான்டரிங் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அது ஸ்கிப்பபிள் அப்படின்னா நம்ம வந்து க்ளோயிங் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நான் லைட்டாக லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பிங்க் ஷேட் வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ப்ரஷ் எடுத்து எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் வந்து டஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியல பாருங்கள், நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும் உங்கள். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கோல்டன் லிக்விட் இலுமினேட்டர் எடுத்து மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக கிளிட்டர் ஷேட் வேணுன்றதுக்காக நான் இந்த ரோஸ் க்ளோ மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு லைட்டாக ஷைனிங்காக தெரியும், இந்த க்ளோவிங்காக இருக்கும் பிக்ஸி ஏரியாஸில். இந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நார்மலாக நம்ம வந்து எல்லாருமே பண்ணிடலாம். அண்ட் ஈஸியாகவும் நம்ம வந்து பிகினராக இருந்தால் கூட இந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக நான் வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா அப்ளை ஆகட்டும் அப்படின்றதுக்காக நான் ப்ளஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாக தெரியும். அதனால் நான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் பீச் ஷேட் எடுத்து என்னோடய ஐலாஷஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பீச் பிங்க் ஷேட் எடுத்து ஐஷேடோ மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த கலர் ஐஷேடோ இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா உங்களுக்கு லிப்ஸ்டிக் ஆப்டாக இருக்குது, உங்கள் மேக்கப்புக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சுமே நீங்கள் மேட்ச் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இது மேட்சாக இருந்தது, இந்த லிப்ஸ்டிக்கு கரெக்டாக என் சாரீக்கு ஆப்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் இது வந்து மேலே அழகாக ஐஷேடோ மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த பீச் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக என் சாரீக்கு ஆப்டான கலரை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். இன்னும் நேரில் எப்படி பார்த்திங்கன்னா இந்த சாரீக்கு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இருக்குது இந்த லிப்ஸ்டிக்கு. ஸோ இந்த மேக்கப் ஃபுல்லாகவே ஒரு பிங்கி க்ளோவாக தாங்க இருக்க போகுது. என் தம்ப்நெயில்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாம் பிங்க்காகவே வச்சுருப்பேன். இந்த தீபாவளிக்கு பிங்க் மேக்கப்பாக எனக்கு செட் ஆகிருக்கு. இது வந்து நான் கண்ணுக்கு மேலே ஃபுல்லாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது கை வச்சு நல்லா ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறேன். அது எந்த ஏரியா வரைக்கும் வரணுமோ இன்னர் கார்னர்ஸ் ப்ளஸ் அவுட்டர் கார்னர்லேயும் நான் ஃபுல்லாக கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் க்ரியேட் பண்ணிவிட்டு அட் த எண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த மேக்கப் வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் ஆகிருந்தது. இப்போ
இப்போ நான் அந்த பீச் ஷேட் எடுத்து லைட்டாக கீழே அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் நான் கீழே அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பீச்சி க்ளோ வந்து உங்கள் ஐ ஃபுல்லாக அழகாக செட் ஆகி மேட்ச் அவுட் ஆகணும் அப்படின்றதுக்காக, நல்லா அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கீழேயும் அதை லைட்டாக ப்ளெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து லாக்மி காஜல் எடுத்து கண்ணு கீழே அப்ளை பண்ணிடுறேன். எனக்கு எப்போவுமே ஃபேவரட் பிராண்ட் காஜல்னு பார்த்தீங்கன்னா லாக்மி தான். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும் அண்ட் அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு டீப் பிளாக் லுக் தரும். ஸோ எப்போவுமே நான் வந்து லாக்மி தான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து காஜல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஐலைனருக்கு போயிடலாம். இப்போ ஐலைனர் வந்து நான் ஐடெக்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஐலைனர் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டர்லேருந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்னர் கார்னர்ஸ் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐலைனர் வந்து நான் கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா போல்டு லுக் வேணும், ஐக்கு நம்ம போல்டு லுக் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். அப்படி இல்லை நார்மலி நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தின்னாகவே நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம விஷ் தான் அது. இப்போ ஐலைனர் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐலாஷஸில் வந்து மஸ்காரா வச்சுக்கலாம். நான் வந்து என்ன மஸ்காரா இதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்லர் பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். மஸ்காரா வந்து அப்பர் லேஷஸில் வச்சதுக்கப்புறமா நான் வந்து லோயர் லேஷஸ்லையும் ஃபில் பண்ணிக்கிறேன்.
இப்போ மஸ்காரா வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மேக்கப்பை வந்து லாஸ்ட்டாக பிந்தி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிங்க் ஸ்டோன் பிந்தி வச்சுக்கிறேன். இது வந்து ரவுண்டு மாடல் தான். இந்த சாரீக்கு மேட்சாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டெப்பு தான். லாஸ்ட்டாக வந்து நான் ஒயிட் சாந்து வச்சு லுக்காக இருக்கணுன்றதுக்காக நான் அழகாக அந்த சாந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.